அழகே அழகு சீரியல்ல மதி நினைச்ச மாதிரி அவங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்ததுமே மதிய காட்டுறாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து சுரேஷ் குடும்பத்துல இருந்து எல்லாருமே வராங்க, தங்கராஜ் எல்லாருமே வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரங்க உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்துட்டு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க மாமியார் சொல்றாங்க, ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தான் எடுத்து வைங்க நான் சொன்னேன், ஆனா என் மருமக அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, புருஷனை வந்து மரியாதை இல்லாம பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி எங்க குடும்பத்தை மானத்தை வாங்கிட்டல, அசிங்கப்படுத்தணும் தான் வந்தல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏன் முன்னாடியே அவங்க அப்படி பேசுறீங்க, அப்ப நீங்க தனியா என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க, இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனா நான் எடுத்து நடத்துற உங்க பிள்ளையோட வேலை தான் போகும், ஒழுங்கா உங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒழுங்கா வாழ்ற வழியை பாருங்க, இந்த மாதிரி தேவையான வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சுரேஷ் உனக்கு தெரியாதப்பா என்ன நடக்கும், பொண்ணு மேல கை வச்சா என்ன நடக்கும்ன்றது உனக்கு தெரியாத, இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரியணுமா, ஒழுங்கா கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. உடனே மதிக்கிட்ட சொல்றாரு, இது போல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இனிமே என் நம்பர் இருக்குல்ல, என் நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ எதுவும் இருந்தாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நீ எனக்கு கால் பண்ணா நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு அவங்களும் வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதோட தங்கராஜோட கார்ல எல்லாருமே ஏறாங்க. அவங்க மாமியார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னே எனக்கு தெரியாது இருந்தது, என்ன போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வச்சுட்டா அப்படின்ற மாதிரி அவங்க புலம்புறாங்க. உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்காம அப்படி பண்ற, அமைதியா மாமா அப்படின்றாங்க. உடனே அதுக்கு தங்கராஜ் சொல்றாரு, மாமா கொஞ்சம் அமைதியா வர சொல்லுங்க, எது வந்தா நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம், இங்க நீங்க எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுரேஷ் பாவம், அவன் இனிமே அங்க இருக்க முன்னாடி எப்படி மூஞ்சில முடிப்பாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் மருமகளை வெளியில உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி, மரியாதையா நடத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம், இப்போ யோசிச்சு என்ன பண்றது, மதி பண்ணதுதான் கரெக்ட். சோ எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு மலர மதி பாத்துக்கிட்டே இருக்காங்க. மலர் வந்து பேசுற மாதிரி இல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ரேவதி அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அத்தை மாமா மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து கொஞ்சம் பயத்துல இருக்காங்க, நீ வேற எதுவும் இல்ல அப்படின்னா. உடனே மாமனார் வந்து தண்ணி கேட்கறாரு. மலர் உள்ள போய் தண்ணி எடுக்கிறாங்க. மதி பின்னாடியே போய் பேசுறாங்க. ஏன்னா மதி தான் இன்னைக்கு மலர் வந்து உங்களுக்கு சுயமரியாதை இல்லாம இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து மலர் மனசுல ஓடிட்டே இருக்கு. சோ மதி போய் பேசியும் வந்து மலர் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வந்துடுறாங்க. உடனே தங்கராஜ் சொல்றாரு, ரேவதி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சோ மதி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து சரி ஓகே நீங்க எதுவும் பேசிக்காதீங்க, டேரக்டா சுரேஷ் எங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்க வந்துருவான், மதியம் நாங்க கூட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் வச்சு பாத்துறதை நான் அனுப்புறேன், நான் அறிவரெல்லாம் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மதியம் அங்க போறாங்கன்றது தெரியல, மேபி அங்க எதனா ஒரு பிரச்சனை வருமா, திரும்ப தங்கராஜ் போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்கமான்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். சோ டேரக்டா அவங்க வீட்டுக்கு வந்துறாங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னமா புருஷனுக்கு வந்து லஞ்ச் தான் எல்லாருமே எடுத்துட்டு போவாங்க, வேலைக்கு பேரு நீ நான் புகார் கொடுக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேக்குறாங்க. உடனே தங்கராஜ் சொல்றாரு, அம்மா கொஞ்சம் அமைதியா இரு, ரேவதி மதியம் கூட்டு உள்ள போய் வந்து பொறுமையா பேசிக்கலாம், இப்ப வந்தது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றாரு. மதியம் அதோட மேல போயிட்டாங்க. தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறாரு, உடம்புமா எப்படி கால் வெளியே இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அதோட ரேவதி மேல போயிட்டு மதிக்கிட்ட நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நீ எதுவும் வந்து எனக்கு கேள்வி, நீ எதுவும் யோசிக்காத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அதோட இந்த சீனும் முடிந்து, இந்த எபிசோட முடியுது. அழகே அழகுல இதுதான் இன்னைக்கு நடந்தது. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.